الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين. கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மிக பெரும் கருணையினால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த வகுப்பிலே நாம் எல்லோரும் இணைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மையுரிதில்லாஹு பிஹி ஹைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹ் ஹைரை, நன்மையை, நலவை நாடுகிறானோ அவருக்கு மார்க்கத்தில் விளக்கத்தையும் தெளிவையும் தருகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த ஹதீஸின் அடிப்படையிலே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தஆலா நமக்கு நலவை நாடியிருக்கிறான். எனவே அவனுடைய மார்க்கத்தை பற்றி தெளிவையும் அறிவையும் பெறுவதற்கு அவன் நமக்கு தௌஃபீக் செய்திருக்கிறான். இதற்காக நாம் எல்லோரும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த புதிய தொடர் வகுப்பு ஐரோப்பா, யூகே போன்ற நாடுகளிலே வாழக்கூடிய உங்களுக்காக வேண்டி விசேடமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாம் அறிவித்தது போல இந்த வகுப்பு இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக 3 மாதங்களுக்கு நடைபெறும். இது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இன்ஷா அல்லாஹ் நடக்க இருக்கிறது. 20 நிமிடங்கள் முதல் 30 நிமிடங்கள் வரை மாத்திரமே இந்த வகுப்பு நடைபெறும். இதிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் எண்ணங்களை தூய்மையாக்கி கொண்டு அல்லாஹுக்காக, அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்க வந்திருக்கிறேன் என்ற அந்த உயர்ந்த எண்ணத்தோடு இந்த வகுப்பிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதை முதலிலே நினைவுபடுத்திக் கொள்கின்றோம். அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கல்வியை தேடுவது ஒரு இபாதத் என்கிற அடிப்படையில் பக்குவமாக இந்த கல்வியை பெறுவதற்காக நாம் ஒவ்வொருவரும் இந்த நேரத்தை ஒதுக்கி கொள்ள வேண்டும். தூங்கிக் கொண்டு, அதாவது கட்டிலிலே படுத்துக்கொண்டு அல்லது மற்றவர்களோடு பேசிக்கொண்டு, குடித்து கொண்டு, சாப்பிட்டு கொண்டு இந்த வகுப்பிலே கலந்து கொள்வதென்பது கல்விக்கு நாம் கொடுக்கிற மரியாதை கிடையாது. இது மிகவும் பிழையான, தவறான ஒரு அணுகுமுறையாகும். அவ்வாறு நடந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே வலியுறுத்தி கூறிக்கொள்ள விரும்புகிறோம். அதே போல உங்களுடைய ஃபோன்களிலே அல்லது லேப்டாப்பிலே நீங்கள் ஐபேட் போன்ற டிவைஸ்களிலே நீங்கள் இந்த வகுப்பை தொடர்வதாக இருந்தால் தயவு செய்து நீங்கள் உங்களுடைய மைக்கையும் உங்களுடைய கேமராவையும் மியூட் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் சில நேரங்களில் உங்களை அறியாமல் அது அன்மியூட் பண்ணப்படுகிற போது உங்களுடைய வீட்டிலே உள்ள நிலைமைகள், நீங்கள் சில நேரம் பெண்களாக இருந்தால் தலையை மறைக்காமல் இஸ்லாமிய முறையில் ஹிஜாப் அணியாமல் இருப்பீர்கள், அது தெரிகிறது. ஆனால் மற்றவர்கள் அதை பார்க்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியாமல் அது நடைபெறுவதனால் இந்த விஷயத்தில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இது ஒரு கல்வி வகுப்பு என்பதனால் இதற்காக நாம் ஒரு புத்தகத்தை தேர்வு செய்து அந்த புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு இந்த வகுப்பை நடத்துகிறோம். எனவே நீங்களும் வீடுகளிலே ஒரு நோட்புக்கை வைத்து இந்த வகுப்பிலிருந்து குறிப்பெடுத்து கொள்ளுங்கள். அவ்வாறு குறிப்பெடுப்பது என்பது உங்களுக்கு நாம் படித்ததை எப்போதும் மீட்டி பார்ப்பதற்கு உதவியாக இருக்கும். உலமாக்கள் சொல்லுவார்கள், அல் இல்மு ஸைதுன் வல் கிதாபத்து கைதுஹு. கல்வி என்பது வேட்டையாடுவது போல, அதை கட்டி போட்டால்தான் நம்முடைய வீட்டில் நிற்கும். வேட்டையாடப்பட்ட மிருகத்தை, விலங்கை கட்டி போட்டால்தான் நம்முடைய வீட்டில் அது நிற்கும். அதுபோலதான் கல்வியை எழுதி பாதுகாத்தால்தான் அந்த கல்வி இருக்கும் என்று சொல்வார்கள். வெறுமனே கேட்டுக்கொண்டு இருந்துவிட்டு போனால் நன்மை கிடைக்கலாம், ஆனால் அந்த கல்வி பூரணமாக நமக்கு கிடைக்காது.
எனவே இதிலே கலந்து கொள்கிற அனைத்து சகோதர சகோதரிகளும் உங்களுக்கென்று ஒரு குறிப்பு புத்தகத்தை வைத்து அதிலே குறிப்பெடுத்துக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். அதே நேரத்தில் இவ்வாறு குறிப்பெடுக்கிற உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக இந்த வகுப்பின் இறுதியிலே ஒரு தேர்வையும் நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அது ஒரு சாதாரணமான தேர்வாகத்தான் இருக்கும், எக்ஸாமாக இருக்கும். அதில் நீங்கள் நல்ல மதிப்பெண்களை எடுக்கிற போது பரிசுகள் தருவதற்கும் ஏற்பாட்டாளர்கள் தயாராக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த வகுப்பில் தொடர்ச்சியாக கலந்து கொள்கிற அனைவருக்கும் சான்றிதழ்களும் இந்த வகுப்பின் இறுதியிலே வழங்கப்படும் என்பதை, அதாவது இந்த புத்தகத்தை நீங்கள் படித்து முடித்திருக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய சர்டிஃபிகேட் உங்களுக்கு தர ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்பதையும் கூறிக்கொள்கிறோம். எனவே உங்களுடைய வருகையை நீங்கள் ஒவ்வொரு வகுப்பின் இறுதியிலும் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அதை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி நாம் ஒரு லிங்கை இங்கே பதிவேற்றம் செய்வோம், காட்டுவோம். அந்த லிங்கிலே போய் நீங்கள் உங்களுடைய பெயர் மற்ற கேட்கப்படக்கூடிய தகவல்களை பதிந்துவிட்டு நீங்கள் ஜூமை விட்டு லெஃப்ட் ஆனால் உங்களுடைய வருகை பதிவு செய்யப்பட்டு விடும் என்பதையும் கூறுகிறோம். இதை நாம் இவ்வாறு ஒரு ஒழுங்குபடுத்த காரணம், நாம் ஒரு பூரணமாக இந்த கல்வியிலிருந்து, இந்த வகுப்பிலிருந்து பயனடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி. எனவே அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய இந்த வகுப்புக்குள் நாம் நுழையலாம் இன்ஷா அல்லாஹ். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த வகுப்பிலே நாம் படிப்பதற்காக வேண்டி தேர்வு செய்திருக்கிற புத்தகம் தௌஜிஹாத் இஸ்லாமியா லி இஸ்லாஹில் ஃபர்தி வல் முஜ்தமா என்கிற புத்தகமாகும். அதாவது தனிநபர்கள், சமுதாயம் சீர் செய்வதற்கு, ஒழுங்குபடுத்தப்படுவதற்கு தேவையான இஸ்லாமிய வழிகாட்டல்கள் என்பது இந்த புத்தகத்தினுடைய தலைப்பாகும். இந்த புத்தகத்தை எழுதியிருப்பவர் ஷேக் முஹம்மத் பின் ஜமீல் ஜெய்னு என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர். முஹம்மத் பின் ஜமீல் ஜெய்னு என்பவர். இவர் உண்மையிலேயே சிரியாவில் பிறந்த ஒருவராவார். 1925ஆம் ஆண்டு இவர் சிரியாவிலே பிறந்தவர், ஹலப் என்கிற ஊரிலே. பிறகு அவர் தன்னுடைய சிறு வயதிலே அல் குர்ஆனை மனனம் செய்து சிரியாவிலேயே தன்னுடைய ஆரம்ப கல்வி, உயர்தர கல்வியை எல்லாம் பெற்றுவிட்டு பிறகு அவர் சவுதி அரேபியாவுக்கு உம்ராவுக்காக வருகிறார். அந்த நேரத்தில் உலமாக்களோடு அவருக்கு தொடர்பு ஏற்படுகிறது. குறிப்பாக ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லா என்கிற சவுதி அரேபியாவின் அப்போதிருந்த முஃப்தியோடு தொடர்பு ஏற்பட்டு அவர்களுடைய வழிகாட்டலில் பல நாடுகளுக்கும் சென்று தஅவா பணியிலே ஈடுபட்டு வந்த ஒருவர்தான் ஷேக் முஹம்மத் பின் ஜமீல் ஜெய்னு என்பவர். பிறகு ஹிஜ்ரி 1400வது வருடம் அவர் மக்காவுக்கு மீண்டும் வந்து அன்றிலிருந்து மௌத்தாகும் வரைக்கும், அவர் ஹிஜ்ரி 1431வது வருடம் மௌத்தானார். இப்போ கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாக மக்காவிலேயே இருந்து மக்காவிலே உள்ள தாருல் ஹதீஸ் அல் ஹைரியா என்கிற ஒரு கல்வி நிறுவனத்தில் ஆசிரியராக கடமையாற்றினார். இவர் மாஷா அல்லாஹ் அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவினுடைய அகீதாவை மிக சிறப்பாக புரிந்து கொண்ட ஒரு அறிஞர். இவர் அல்ஹம்துலில்லாஹ் தான் கற்றதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு பல்வேறு நூல்களை, புத்தகங்களை அவர் எழுதி வெளியிட்டார். அதிலே மிக பிரதானமான ஒன்றுதான் இந்த தௌஜிஹாத் இஸ்லாமியா லி இஸ்லாஹில் ஃபர்தி வல் முஜ்தமா என்று நாம் இன்று படிப்பதற்காக எடுத்திருக்கக்கூடிய இந்த புத்தகம். ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல பல்வேறு தலைப்புகளில் இந்த புத்தகத்திலே இஸ்லாத்தை அவர் தெளிவுபடுத்துகிறார். குறிப்பாக அகீதா என்றால் என்ன, அதுபோல இபாதத்துக்கள் தொடர்பான விஷயங்கள், அதுபோல மக்களுக்கு தெளிவில்லாமல் இருக்கக்கூடிய சில தலைப்புகளில் ஹலால் ஹராம் பற்றிய விளக்கம், அதாவது இசை, பாடல், ஃபோட்டோ, ஸ்டெச்சு, ஸ்மோக்கிங், இவ்வாறான பல்வேறு விஷயங்களை எல்லாம் இந்த புத்தகத்திலே அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அதுபோல அவர்கள் எழுதிய இன்னும் ஒரு முக்கியமான புத்தகம்தான் அர்கானுல் இஸ்லாம் வல் ஈமான் மினல் கிதாபி வஸ் சுன்னா அஸ் ஸஹீஹா.
குர்ஆன் சஹீஹான ஹதீஸ்களிலிருந்து சுன்னாவிலிருந்து இஸ்லாத்தினதும் ஈமானுடையவும் அடிப்படைகள் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். இதிலே ஈமானுடைய அடிப்படைகளையும் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளையும் தெளிவுபடுத்துகிறார்கள். அதுபோல இஸ்லாம் ஈமான் போன்றவற்றை பாழாக்கக்கூடிய அம்சங்களையும் தெளிவுபடுத்துகிறார்கள். அதுபோல குஃப்ருக்கு இட்டு செல்லக்கூடிய பிழையான கொள்கைகளை இந்த அர்கானுல் இஸ்லாம் வல் ஈமான் என்கிற புத்தகத்திலே தெளிவுபடுத்துகிறார்கள். அதே போல் அவர்கள் எழுதிய இன்னும் ஒரு மிக அற்புதமான ஒரு அழகான புத்தகம்தான் மின்ஹாஜுல் ஃபிர்கத்தின் நாஜியா வத்தாயிஃபா அல் மன்சூரா என்ற புத்தகம். இந்த புத்தகத்திலே அதாவது வெற்றி பெற்ற கூட்டம் யார், அவர்களுடைய வழிமுறை என்ன, இஸ்லாத்திலே பல பிரிவுகள் தோன்றும் என்கிற அந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து வெற்றி பெற்ற கூட்டம், வெற்றி பெற்ற பிரிவினர் எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய அகீதா என்ன, மன்ஹஜ் என்ன என்பவற்றையெல்லாம் இந்த மின்ஹாஜுல் ஃபிர்கத்தின் நாஜியா வத்தாயிஃப் அல் மன்சூரா என்கிற புத்தகத்திலே தெளிவுபடுத்துகிறார்கள். அதே போல் இன்னும் ஒரு சிறிய புத்தகம் அல் அகீதா மினல் கிதாபி வசுன்ன சஹீஹா, குர்ஆன் சஹீஹான சுன்னாவிலிருந்து இஸ்லாமிய அகீதா என்கிற ஒரு புத்தகத்தையும் எழுதியிருக்கிறார்கள். இதை ஒரு கேள்வி பதில் வடிவத்திலே அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். கேள்வியை கேட்டு அதற்கு பதில் சொல்லுகிற அமைப்பிலே தௌஹீதை பற்றி, தௌஹீதினுடைய வகைகள் பற்றி, ஷிர்கினுடைய வகைகள் பற்றி, ஜிஹாதை பற்றி, அதே போல அல்லாஹ் இறக்கியதை கொண்டு தீர்ப்பு வழங்காமல் நடந்து கொள்வது பற்றி, அதுபோல இஸ்லாத்தை பாதிக்கக்கூடிய பல்வேறு பிழையான சிந்தனைகள் பற்றியெல்லாம் இந்த புத்தகத்திலே கேள்வி பதில் அடிப்படையிலே அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார். அல் அகீதா மினல் கிதாபி வசுன்னா சஹீஹா என்கிற புத்தகத்திலே. அடுத்ததாக குதூஃபுன் மினஷ் ஷமாயிலில் முஹம்மதியா வல் அஹ்லாக்கின் நபவியா வல் ஆதாபில் இஸ்லாமியா என்கிற ஒரு பெயரிலே ஒரு அஹ்லாக், நல்ல பண்பாடுகள் தொடர்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த நல்ல பண்பாடுகளை பற்றி தெளிவுபடுத்துகிறார்கள். அதுபோல ஹுக்முத் துஹான் வத் தத்ஹீன் அலா தௌஇ திப்பி வத்தீன், மார்க்க மருத்துவ அடிப்படையில் புகைத்தல் பற்றிய ஒரு சட்ட நூலையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இவ்வாறு சிறிய சிறிய அழகான எல்லோராலும் விளங்கி புரிந்து கொள்ளக்கூடிய புத்தகங்களை எழுதி இஸ்லாமிய அகீதாவை பற்றி, மார்க்கத்தை பற்றிய தெளிவை மக்களுக்கு தந்த ஒரு அறிஞராக முஹம்மத் பின் ஜமீல் ஜெய்னு அவர்கள் காணப்படுகிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இவர்களுடைய இந்த புத்தகங்கள் சர்வதேச அளவில் மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக அரபு மொழியில் எழுதப்பட்ட இந்த புத்தகங்கள் வேறு மொழிகளுக்கும் மொழியாக்கம் செய்யப்பட்டிருப்பது ஒரு மிக முக்கியமான அம்சமாகும். பல்வேறு மொழிகளுக்கு இந்த புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் அரபு மொழியில் எழுதப்பட்ட இந்த புத்தகங்களை குறிப்பாக சவுதி அரேபியாவிலே இருந்த மூத்த உலமாக்கள் சிலர் பாராட்டி வாழ்த்தி அது தொடர்பான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அதுபோல உலகத்தில் வாழக்கூடிய இன்னும் பல அறிஞர்களும் இவர்களுடைய இந்த புத்தகங்களை பற்றிய நல்ல விமர்சனங்களையும், அந்த புத்தகங்கள் சமுதாயத்தில் ஏற்படுத்திய மாற்றங்கள், அந்த புத்தகத்தினுடைய முக்கியத்துவங்கள் பற்றியும் பேசியிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அதிலே இந்த தௌஜிஹாத் இஸ்லாமியா என்கிற இந்த புத்தகம், தௌஜிஹாத் இஸ்லாமியா, இஸ்லாமிய வழிகாட்டல் என்கிற இந்த புத்தகம் மிக முக்கியமான ஒன்று என்கிற அடிப்படையிலிருந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் என்கிற நம்பிக்கையோடு இந்த வகுப்பிலே நாம் இந்த புத்தகத்தை தேர்வு செய்திருக்கிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த புத்தகத்தில் முதல் தலைப்பாக அவர்கள் கொண்டு வருவது அல் ஹசாயிஸ் அர் ரஈசியா ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சிறப்பியல்புகள், சிறப்பம்சங்கள். இஸ்லாத்தில் என்ன முக்கியமான சிறப்பம்சங்கள் இருக்கின்றன என்பதை சுருக்கமாக அழகாக சொல்கிறார்கள். முதலாவதாக அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட், அல் இஸ்லாமு தீனு தௌஹீத். இஸ்லாம் என்பது தௌஹீதை வலியுறுத்துகிற ஒரு மார்க்கமாகும். அதாவது இந்த மார்க்கம் இந்த பிரபஞ்சத்தை பற்றிய அழகான ஒரு தெளிவை தரக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எதுவுமே தற்செயலாக தோன்றவில்லை. எல்லாமே திட்டமிடப்பட்ட அடிப்படையில் படைக்கப்பட்டிருக்கின்றன.
இதை படைத்த ரப் ஒருவன் இருக்கிறான். இந்த பிரபஞ்சத்தை படைத்த ஒரு படைப்பாளன் இருக்கிறான். அவன் பூரணத்துவமான அனைத்து பண்புகளையும் கொண்ட சர்வ வல்லமை கொண்ட ஒருவனாக இருக்கிறான். எனவே அவன் மட்டுமே வணங்கி வழிபட தகுதியானவனாக காணப்படுகிறான். இந்த பிரபஞ்சத்தை படைத்து இந்த பிரபஞ்சத்தை இயக்குகிறான் என்றால் அவன்தான் வணங்கி வழிபட தகுதியானவனாக இருக்க முடியும். அல்லாஹு தஆலா குறைகளுக்கு அப்பாற்பட்டவன். அவனுடைய அனைத்து பண்புகளுமே பூரணமானவை. அல்லாஹுடைய சிஃபத்துகள் எதை நீங்கள் எடுத்தாலும் அவை பூரணமானவையாகவே காணப்படும். எனவே இந்த அல்லாஹ் அவன் ஒருவனே வணங்கி வழிபட தகுதியானவன். எனவே நாம் துஆ செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ் ஒருவனிடம் மட்டும்தான் துஆ கேட்க வேண்டும். அதே போன்று நம்ம நேர்ச்சை செய்வதாக இருந்தால் அல்லாஹ் ஒருவனுக்காக மட்டுமே நேர்ச்சை செய்ய வேண்டும். நாம் அறுத்து பலியிடுவதாக இருந்தால் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே அறுத்து பலியிட வேண்டும். இப்படி நாம் செய்யக்கூடிய எல்லா இபாதத்துக்களையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே செய்ய வேண்டும் என்பதை இந்த மார்க்கம் வலியுறுத்துகிறது. எனவேதான் இதை அல் இஸ்லாம் தீனு தௌஹீத், இஸ்லாம் என்பது தௌஹீதை வலியுறுத்துகிற மார்க்கம் என்று கூறுகிறார்கள். இந்த மார்க்கத்தில் எந்த ஒரு வணக்கத்தையும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நாம் செய்துவிடக்கூடாது. சின்ன ஒரு வணக்கமாக இருந்தாலும், நம்முடைய பார்வையில் சிறியொரு வணக்கமாக நம்ம கருதினாலும் அதை அல்லாஹுக்குத்தான் செய்ய வேண்டும். அதைத்தான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா வலியுறுத்துகிறது. வணக்கத்திற்கு தகுதியான உண்மையான கடவுள் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. இதைத்தான் நாம் அல் இஸ்லாம் தீனு தௌஹீத் என்கிற இந்த வார்த்தையின் மூலம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவதாக, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஷேக் அவர்கள் இந்த மார்க்கத்தின் மிக முக்கியமான சிறப்பாக குறிப்பிடுகிற இரண்டாவது அம்சம் அல் இஸ்லாம் யுஜம்மிஉ வலா யுஃபர்ரிக். இந்த மார்க்கம் ஒற்றுமையை வலியுறுத்துகிற மார்க்கமே தவிர பிரிவினையை தூண்டுகிற மார்க்கம் அல்ல. இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சிறப்பு என்னென்றால் ஒற்றுமை. இதை நம்ம ஆரம்பத்திலிருந்து புரியலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், யூதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்வார்கள். அதே நேரத்தில் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹுடைய தூதர்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கிறிஸ்தவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்வார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இஸ்லாம் வலியுறுத்துகிறது, முஸ்லீம்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப எல்லோரையும் ஒன்று சேர்த்து அல்லாஹுடைய தூதர்களுக்கிடையில் எந்த வேற்றுமையும் உண்டாக்காமல் அவர்களை ஏற்றுக்கொள்வது என்பது இஸ்லாம் வலியுறுத்துகிற ஒரு அம்சமாகும். அப்ப இஸ்லாம் பிரிக்கிறதா சேர்க்கிறதா என்று கேட்டால் சேர்க்கிறது. அதே போலதான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதர் என்கிற வகையில் அவர்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். அவர்களுக்கு முன்னால் வந்த எல்லா தூதர்களும் இதைத்தான் வலியுறுத்தினார். இப்ப நீங்கள் பார்க்கலாம், உலகத்தில் பல ஆயிரக்கணக்கான நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். சில ரசூல்மார்கள், நூற்றுக்கணக்கான ரசூல்மார்கள் வந்திருக்கிறார்கள். எல்லோருமே வலியுறுத்தி பேசிய கொள்கை ஆமன்து பில்லாஹ் வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிர் வல் கத்ரி கைரிஹி என்று நம்ம சொல்லக்கூடிய அர்கானுல் ஈமான் ஆறையும், ஈமானுடைய அடிப்படைகள் ஆறையும் எல்லா நபிமார்களும் எல்லா ரசூல்மார்களும் வலியுறுத்தினார்கள். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அதை இன்னும் எம்பசைஸ் பண்ணி கூடுதலாக வலியுறுத்தி இந்த மக்களை ஒற்றுமைக்கு இட்டு செல்லக்கூடிய ஒருவராக இருக்கிறார்கள். போலியான, அதாவது மதங்களில் ஏற்பட்ட திரிவுகள், குளறுபடிகள், இவைகளை எல்லாம் அடையாளப்படுத்தி இவை அல்லாஹ்விடமிருந்து வந்த மார்க்கம் அல்ல, இது
பிற்பட்ட காலத்தில் வந்தவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட பிழையான கருத்துக்கள் என்பதை எல்லாம் சொல்லி உண்மையாக அல்லாஹுடைய மார்க்கத்தின் பக்கம் அழைத்து செல்லுகிற ஒரு பணி இஸ்லாத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதனால் இந்த மார்க்கம் ஒன்று சேர்க்கிற மார்க்கமே தவிர பிரிக்கிற மார்க்கம் அல்ல என்பது இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சமாக அடையாளப்படுத்தப்படுகிறது. மூன்றாவதாக ஷேக் அவர்கள் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான சிறப்பம்சமாக கூறுவது, இன்ன தஆலீம் அல் இஸ்லாம் சஹ்லத்துன் வாதிஹத்துன் மஃஹூமா. இஸ்லாமிய போதனைகள் அனைத்தும் இலகுவானவை, தெளிவானவை, புரிந்து கொள்ளக்கூடியவை. இஸ்லாத்தில் உள்ள அத்தனை போதனைகளும், அப்போ இஸ்லாம் என்று சொன்னால் அல் குர்ஆன், அல் ஹதீஸ். இப்போ அல் குர்ஆனிலும் அல் ஹதீஸிலும் உள்ள அனைத்துமே இலகுவானவை, அனைத்துமே தெளிவானவை, அனைத்துமே விளங்கிக் கொள்ள முடியுமானவை. எனவேதான் இஸ்லாம் மூட நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்வதில்லை. இஸ்லாத்தில் மூட நம்பிக்கை கிடையாது. இப்போ மூட நம்பிக்கைன்னு சொன்னால் ஆந்தை கத்தினால் இப்படி, பல்லி கத்தினால் இப்படி, ஒருவர் முன்னால் குறுக்கே போனால் இப்படி என்ற ஒரு பேசிக் சயின்ஸுக்கே சம்பந்தம் இல்லாத மூட நம்பிக்கைகளை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கின்றது, ஏற்றுக்கொள்வதில்லை. அதே போல வழிகேடான கொள்கைகளை இஸ்லாம் போதிக்கவும் மாட்டாது, ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாது. அதுபோல சும்மா குழப்பமான பிலோசபிகளையும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த இஸ்லாம் இலகுவான மார்க்கம், புரிந்து கொள்ள முடியுமான மார்க்கம், தெளிவான மார்க்கம். எனவே இந்த மார்க்கம் எல்லா காலத்திற்கும் எல்லா இடத்திற்கும் பொருத்தமானது என்பது முக்கியமான அம்சமாகும். இஸ்லாமிய மார்க்கத்தை எல்லா காலத்திலும் பிராக்டிஸ் பண்ணலாம், எல்லா இடங்களிலும் பிராக்டிஸ் பண்ணலாம். இதில் வித்தியாசம் கிடையாது. இலங்கைக்கு ஒரு சட்டம், ஐரோப்பாவுக்கு ஒரு சட்டம் இல்லை. மார்க்கத்தில் அல்ஹம்துலில்லாஹ் இந்த மார்க்கம் எங்கு போனாலும் பின்பற்ற முடியுமான வழிகாட்டல்களை தருகிற அழகான ஒரு மார்க்கம் என்பது இஸ்லாத்தினுடைய இன்னும் ஒரு முக்கியமான சிறப்பம்சமாக இருக்கிறது. அதே போல ஷேக் அவர்கள் இன்னும் ஒரு முக்கியமான அம்சத்தை குறிப்பிடுகிறார்கள். இன்னல் இஸ்லாம லா யுஃபஸ்ஸிலு பைனல் மத்ததி வர் ரூஹ் ஃபஸ்லன் காமிலன். இந்த மார்க்கம் உலகத்தையும் ஆன்மீகத்தையும் பிரிக்கிற ஒரு மார்க்கம் அல்ல. இப்போ சில மார்க்கங்களில் போனால் உலகம் வேறு ஆன்மீகம் வேறு என்று இருக்கும். ஆன்மீகத்தை ஆன்மீகத்துக்குரிய நேரத்தில் வைக்க வேண்டும், உலகத்தை உலகத்துக்குரிய நேரத்தில் வைக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் மனிதன் படைக்கப்பட்டது அல்லாஹ் ஒருவனை வணங்குவதற்கு என்று சொன்னால், அவன் பிறந்ததிலிருந்து மௌத்தாகும் வரைக்கும், காலையிலே அவன் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கச் செல்லுகிற வரைக்கும் அவனுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸும், அவனுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் அல்லாஹுடைய வழிகாட்டல், அல்லாஹுடைய தூதரின் வழிகாட்டலின் அடிப்படையிலே இருக்க வேண்டும் என்று சொல்வது இந்த மார்க்கத்தின் மிக முக்கியமான சிறப்பம்சமாகும். பெற்றோரை பராமரிப்பது மார்க்கம் என்கிறது. பாதையிலே மற்றவர்களுக்கு தொல்லை தரக்கூடியவற்றை கண்டால் அகற்றி விடுவது மார்க்கம் என்று சொல்கிறது. சமுதாய பணிகளை மார்க்கம் என்கிறது. திருமணத்தை மார்க்கம் என்கிறது. அரசியலில் வழிகாட்டுகிறது. சுப்ஹானல்லாஹ், இந்த மார்க்கத்தில் எதுவுமே விடப்படவில்லை. எனவே ஆன்மீகம் வேறு லௌகீகம் வேறு என்று பிரிக்கிற ஒரு நிலை இந்த மார்க்கத்தில் கிடையாது என்பதை ஷேக் அவர்கள் இங்கே சுட்டிக்காட்டுகிறார்கள். அடுத்ததாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிற இன்னும் ஒரு முக்கியமான சிறப்பம்சம், அக்கதல் இஸ்லாம் ரூஹ் அத்-தஸாவி வல் உஹுவா பைனல் முஸ்லிமீன். முஸ்லிம்களுக்கு இடையில் சமத்துவத்தை இஸ்லாம் பேணுகிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும்போது சூரத்துல் ஹுஜராத் 13வது வசனத்தில், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானவர் யார் என்றால் தக்வா உள்ளவர்கள் தான். இறையச்சத்தை அடிப்படையாக வைத்துத்தான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம்முடைய அந்த நிலை மாறும். அப்படி இல்லாமல் வெள்ளையன் கருப்பன், ஏழை பணக்காரன், அரபி அல்லாதவன், இதெல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது. இதை வைத்து ஒருவனை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் இஸ்லாத்தில் கிடையாது. முஸ்லிம் என்று வந்துவிட்டால் அவன் அல்லாஹுடைய அடிமை என்கிற ஒரு கோட்பாட்டை அது வலியுறுத்தி, நீ எல்லோருமே அல்லாஹுடைய அடிமைகள் தான்
எனவே உங்களிடத்தில் ஏற்றத்தாழ்வுகள் வரவே கூடாது என்று வலியுறுத்துகிற ஒரே மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாத்தில் மட்டும்தான் இந்த பாகுபாடு இல்லை என்பதை ஷேக் அவர்கள் இங்கே வலியுறுத்துகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அதே போல இன்னும் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். இஸ்லாத்தினுடைய சிறப்பம்சமாக லைசஃபில் இஸ்லாமி சுல்தா கஹ்னுதியா தஹ்தகிருத்தீன், அதாவது புரோகிதம் இல்லை. இஸ்லாத்தில் புரோகிதம் கிடையாது. அந்த மார்க்கத்தை சுரன்ற புரோகிதம். அதாவது சில சமயங்களில் நீங்கள் பார்த்தால் மார்க்க அறிஞர்கள் என்ற ஒரு கூட்டம் இருந்து அவர்களை வைத்துத்தான் ஒருவன் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்கிற ஒரு நிலை உருவாக்கப்பட்டிருக்கும். அவங்க இல்லாமல் நடக்காது. நம்முடைய மார்க்கத்தில் புரோகிதம் கிடையாது. உலமாக்கள் கண்ணியமானவர்கள், உலமாக்களுக்குரிய தனி சிறப்புகள் இருக்கின்றன, அல்ஹம்துலில்லாஹ். அதற்காக அவர்களை வைத்துத்தான் எல்லாம் என்கிற நிலை மார்க்கத்தில் கிடையாது. பிற்பட்ட காலங்களில் மக்கள் அப்படி உருவாக்கி கொண்டார்கள். அது வழிகேடு. புரோகிதம் என்றால் உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு திருமணம் என்றால் கூட ஒரு மௌலவி இல்லாட்டி திருமணம் இல்லை. ஊடு குடி பூறுவது மௌலவி இல்லாமல் வீடு குடி பூர முடியாது. கடை திறக்கிறது மௌலவி இல்லாமல் கடை திறப்பதில்லை. எல்லாத்துக்கும் ஒரு ஃபாத்திஹா. இது அந்த புரோகிதம்ன்றது. இது இஸ்லாத்தில் கிடையாது. பிஸ்மில்லாண்டு நீங்கள் உங்களுடைய வீட்டை துறக்க வேண்டியது, உள்ளால ஓத வேண்டிய துவாவை ஓதிட்டு உள்ளே போக வேண்டியது. உங்களுடைய கடையை நீங்களே அல்ஹம்துலில்லாஹ்னு ஓப்பன் பண்ணுறது போக வேண்டியது. இடத்துல போய் 2 ஃபாத்திஹா ஓத தேவையில்லை. நீங்கள் தொழுது விட்டு துவா கேட்கலாம். நீங்கள் தஹஜ்ஜுத்திலே துவா கேட்டு விட்டு கடையை காலையிலே துறக்கலாம். சுபஹ் தொழுது விட்டு நீங்களே துவா கேட்டு விட்டு உங்களுடைய கடையை திறக்கலாம் என்று வலியுறுத்துகிற மார்க்கம்தான் இஸ்லாமை தவிர இஸ்லாத்தில் புரோகிதம் கிடையாது. அப்போ இந்த இஸ்லாத்தை எல்லோரும் படிக்கலாம். குர்ஆனில் உள்ள பல விஷயங்கள் எல்லோருக்கும் புரியுமான நிலையிலே ஆக்கப்பட்டிருக்கிறது. ஹதீஸ்களிலே உள்ள விஷயங்கள் எல்லோருக்கும் புரியுமானதாகவே ஆக்கப்பட்டுள்ளது. எனவே வெறுமனே நாம் இந்த புரோகிதத்தை பின்பற்றி அதன் பின்னால் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதை ஷேக் அவர்கள் இஸ்லாத்தினுடைய ஒரு சிறப்பம்சமாக இங்கே குறிப்பிடுகிறார்கள். ஆக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த இஸ்லாம் அல்லாஹுடைய மார்க்கம். அல்லாஹுடைய மார்க்கமாக இருக்கக்கூடிய இந்த இஸ்லாத்தின் மிக முக்கியமான சிறப்பம்சங்கள் நிறைய இருக்கின்றன. அவற்றில் 6 சிறப்பம்சங்களை இந்த புத்தகத்திலே ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஒன்று அல் இஸ்லாம் தீனு தௌஹீத். இஸ்லாம் என்பது தௌஹீதை வலியுறுத்துகிற மார்க்கம். எனவே வணக்கங்கள் எல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கே செய்யப்பட வேண்டும். வணக்கத்தில் எதனையுமே அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்துவிடக்கூடாது. இரண்டாவதாக, இந்த மார்க்கம் சேர்க்கிற, ஒற்றுமைப்படுத்துகிற மார்க்கமே தவிர பிரிக்கிற மார்க்கம் அல்ல. மூன்றாவது, இந்த மார்க்கத்தில் உள்ள போதனைகள் அனைத்தும் இலகுவானவை, தெளிவானவை, புரிந்து கொள்ளக்கூடியவை. நான்காவதாக, இந்த மார்க்கம் தீன் மாத்தா என்று, அதாவது உலகம் தீன் என்று இரண்டாக பிரிப்பதில்லை. ஐந்தாவதாக, இந்த மார்க்கத்தில் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. ஒருவர் இந்த மார்க்கத்திற்குள் வந்துவிட்டால் அவர் தன்னுடைய நிறத்தை வைத்தோ, இனத்தை வைத்தோ, நாட்டை வைத்தோ வேறுபடுவதில்லை. எல்லோரும் ஈக்குவல். அதே போல ஆறாவதாக, இந்த மார்க்கத்தில் புரோகிதம் இல்லை என்கிற இந்த 6 சிறப்பம்சங்களையும் இஸ்லாத்தினுடைய முக்கிய சிறப்பம்சங்களாக ஷேக் அவர்கள் இங்கே பதிவு செய்கிறார்கள். இவற்றை நாம் சரியாக மீண்டும் சிந்தித்து புரிவோமாக இருந்தால் பல உண்மைகள் நமக்கு இன்னும் வெளிப்படும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தில் நல்ல புரிதலையும் நல்ல விளக்கத்தையும் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. இந்த மார்க்கத்தை சரியாக கற்று அதன் அடிப்படையில் அமல் செய்வதற்கும் இந்த மார்க்கத்தை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கும் அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக என்று பிரார்த்தித்து, இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.